வணக்கம். சமீபத்தில் நம்ம நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்ததை நான் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன். அதில் அவர் ரொம்ப வீரசனாக பேசியிருந்தார். கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க, என் வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டா கோயில் சாமி ஒத்துக்க மாட்டேங்குதா, சாமி கோவிச்சுக்குமா, கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா, அங்கெல்லாம் போட தேவையில்லாத வேலை, அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு இன்னும் நிறைய எல்லாம் பேசியிருந்தார். இல்லை, நான் கேட்குறேன், உங்கள் மகனும் மருமகளும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க சமீபத்தில். அவங்க அப்போ வேலை இல்லாமல் பொழப்பு கெட்டு டைம் பாஸ் தான் போட்டுருக்காங்களா? இல்லை, அவங்களெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை. எனக்கு கூலையை அடித்து போடுவேன், அதனால் கேட்க மாட்டேங்க. நீ அந்த காலத்துலேயே 4 நாட்டுக்கிட்ட 50 பைசா கொடுத்து மோசடி பண்ண கும்பல் நீ. இல்லை, நான் கேட்குறேன், உன்ற குடும்பத்தில் உனக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இல்லையா அது எனக்கு தெரியாது. இருந்தால் நீ போ, இல்லைன்னா போகாத. உன் குடும்பத்தில் இருக்குங்களோ இல்லை நீயோ கோயிலுக்கு போகிறையா போகலையா யாராவது கேட்டேன். நீ போனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, போகலினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. மற்ற பொதுமக்கள் கோயிலுக்கு போகிறதும் போகாத அவங்கவுங்க சௌரியம். அவங்க டைம் பாஸும் போவாங்க, சாமி கும்பிடும் போவாங்க, அது அவங்கவுங்க சௌரியம். இறை நம்பிக்கையோடு போவாங்க, இல்லை அதெல்லாம் அவங்க சௌரியம், அது அவங்க முடிவு பண்ண வேண்டியது. அதையெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்குது? கோயிலுக்கு போகிற சாமி கும்பிட போகிறாங்களா, டைம் பாஸ் போகிறாங்களா, என்ன பண்ணிட்டு போகிறாங்க? நீயே அதை பற்றி அதையெல்லாம் கவலைப்படுற? கோடிக்கணக்கான இறை நம்பிக்கை உள்ளவர்களை கொச்சப்படுத்த பண்ணி பேசியிருக்கிறேன். இது வன்மையை கண்டிக்கணும், இன்னும் நீ மோசமாக திட்டணும் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் பேசின அந்த விஷயத்துலேயும் ஒரு நல்லது இருக்குது. இந்துக்களை திட்டுறதா நினச்சிட்டு இந்துக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கீங்க. அதில் நான் மற்றவங்க கருத்து இதில் நான் முரண்படுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மருமக ஜோதிகம்னு கருத்து சொல்லியிருந்தாங்க மேடையில். கோயிலுக்கு எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க, கோயிலை பாதுகாக்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க, அந்த செலவு பண்ணுற பணத்தை ஏழை எளிய மக்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கரெக்டு தான். எப்படி கரெக்டுனா, நம்ம முன்னோர்கள் கோயிலை மையமாக வச்சு அதில் தான தர்மம், அதாவது பெரிய பணக்காரங்களையும் செல்வந்தர்களையும் அந்த கோயிலுக்கு தான தர்மம் பண்ண வச்சு அதில் வந்த வருமானத்தை எடுத்து ஏழை எளிய இல்லாத மக்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கெலாம் பயன்படுத்தினாங்க அப்போது. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, அறநிலையத்துறை அப்படிங்கிற பேரில் கோவிலை அரசாங்கத்தனோட கட்டுப்பாட்டில் எடுத்து அந்த அறநிலைத்துறைக்கு வர்ற பணத்தை எடுத்து தேவையில்லாத செலவுகள் எதோ பண்ணுறாங்க. அது இந்துக்களுக்கு சுத்தமாக பயன்படுறதில்லை. கோயிலையும் சரியாக நிர்வாகம் பண்ணுறதில்ல. அது நம்ம கண்பூடாவே எல்லாத்துக்கும் தெரியுது. அப்புறம் கோயில் பணத்தை அறநிலையத்துறை அதிகாரிகளும் சம்மந்தப்பட்ட அரசு துறையும் அமைச்சர்களும் அறநிலையத்துறை பணத்தை கொள்ளையடிக்கிறதாகவும் அப்பப்போ பத்திரிகை செய்தி நம்ம பார்க்குறோம். நிறையா இந்து தலைவர்கள் அதை பற்றி நிறையா குற்றச்சாட்டு வைக்கிறோம், அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் ஜோதிகா உண்டியில் காசு போடாதீங்க, கோயிலுக்கு செலவு பண்ணாதீங்க சொன்னது ஒரு நல்ல விஷயந்தான். அறநிலையத்துறை இந்த மாதிரி மோசடி பண்ணுறதா அந்த அம்மனி அப்படி பேசியிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால் அவங்க சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போட்டு அந்த பணத்தை எடுத்து நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறது அது அவங்களுடைய நல்ல எண்ணம். இதில் அறநிலையத்துறைக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ சிவகுமார் அவங்க கூட அப்படி நேரடியாக பேசுகிறதுக்கு பயந்துட்டு தான் கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன். அம்மன் தைரியமாக சொன்னாங்க, உண்டியில் காசு போடாதீங்கன்னு தைரியமாக சொன்னாங்க, நான் பாராட்டுறேன். இது சிவகுமார் குடும்பம் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்துக்களை கொச்சைப்படுத்த மாதிரி பேசுகிறத நினச்சிட்டு இந்துக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க, இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதில் மற்றவங்க கருத்தில் நான் வேறுபடுறேன். நான் சிவகுமார் குடும்பத்தை இந்த விஷயத்தில் பாராட்டுறேன். ஜெயஹிந்த்.